இன்னைக்கு பல விசுவாசிகளை கஷ்டப்படுத்துற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டம்னேஷன் தாங்க. அவங்களே அவங்கள வந்து தப்பா யோசிச்சுப்பாங்க. நான் தானே வந்து இந்த பாவத்தை வந்து செஞ்சேன், கர்த்தர் எப்படி என்னை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு கடன் வாங்கியிருக்காங்க வச்சுக்கோங்களேன். என்னுடைய சுயத்துக்காக வந்துட்டுல நான் வந்து இந்த கடனை வாங்கிட்டேன், கர்த்தர் எப்படி என்னை விடுவிப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வந்திருக்கு. அதாவது நான் பாவம் பண்ணா கர்த்தர் எப்படி என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தரை நீங்க வந்து உங்களுடைய மேய்ப்பரா ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் என்ன செய்யறாருன்றது குறித்து சங்கீதம் 23 அதிகாரம் 4 போடப்பட்டிருக்கு. நான் மரண இருளிலே பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் உம்முடைய கோலும் உடைய தடியும் என்னை தாங்கும்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதாவது நான் மரண இருளிலே அப்படின்னா நானே போய் பாவத்தை விழுந்தாலுமே கூட அவருடைய கோலும் தடியும் நம்மளை தாங்குமா. கோல் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மள சரியான வழியில நடத்தி கொண்டு போவதற்கு. தடி எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆடு போய் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மேய்ப்பர் என்ன பண்ணுவாரா, அந்த தடியை வச்சுதான் வந்து ஆடை வந்து காப்பாற்றுவாராம். ஸோ இன்னைக்கு நம்மளுமே கூட நம்மளே ஒரு பாவத்தை விழுந்தாலுமே கூட சரி, கர்த்தரை நம்மளை மேய்ப்பரை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை காப்பார் என்பதுதான் நான் சொல்ல வருதா இருக்கு. காட் பிளஸ் யூ ஆல்.